வணக்கம் மக்களே. சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி நம்ம அடுப்பில் வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மசாலாவெல்லாம் ட்ரையாக ஒரு தடவை எல்லாத்தையுமே கலந்துட்டு அதுக்கப்புறம் மேலாப்பில் தூவி விட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட்டு பண்ணி எடுத்தால் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி. இந்த விஷயத்த நான் வீடியோவில் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் சொல்லணும்னு தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிவராத்திரி போச்சு இல்லையா? நிறைய பேர் நம்மளோட தமிழர்கள் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அப்படின்னா குலசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. அப்படி இல்லையா பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படி வருவாங்க. இந்த ஈசா யோகா மையத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நார்த் இண்டியன்ஸ் இருக்காங்க. நார்த் இண்டியன்ஸ் வரதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ பேருக்குமே சிவன் தான் குலசாமி மாதிரி இங்கே அப்படி கும்பிட்றாங்க. அப்படி நார்த் இந்தியாலேயே இந்த ஈசா யோகா மையத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ தூரம் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கணும்? அவங்களுக்கும் வரப்போக கஷ்டமாக தானே இருக்கும். இது எனக்கு டவுட்டாகவே இருக்குது. இந்த டவுட்டு எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் இருக்கான்னு சொல்லுங்கள்.